2000 meters to Andreyvik ஒரு காம்பேட் டாக்குமெண்ட்ரி 2023ல் யுக்ரைனியன் ஃபோர்ஸஸ் ரஷ்யா கிட்ட இருந்து அவங்களோட ஒரு கிராமத்தை மீட் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அந்த கிராமத்தோட பேர் ஆண்ட்ரீவிக். அந்த கிராமத்தை ரீச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து இருக்கிற ஒரே வழி ஒரு நேரோ ஸ்ட்ரெச் ஆஃப் ஃபாரஸ்ட். அதை கடந்து தான் அவங்க போய் அங்கே அந்த கிராமத்தை ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி அது வந்து அந்த காம்பேட்டை வந்து கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணுது. இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரினே சொல்ல முடியாது, ஒரு இன்டென்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி இந்த டாக்குமெண்ட்ரியை வந்து எடிட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்லி ஷார்ட் த்ரூ பாடி கேம், ட்ரோன் ஃபுட்டேஜ் அண்ட் கேமராஸ் தட் தி டைரக்டர் ஆக்சுவலி கேரிஸ் த்ரூ த ஹோல் ப்ராசஸ். அதாவது இந்த யுக்ரைனியன் சைட்லேருந்து அந்த ரஷ்யன் சைடு வரைக்கும் போகிறது வந்து அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பேட் ஆன் காம்பேட் ஆன் காம்பேட் ஒரு கதை மாதிரி ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக கேப்சர் பண்ணது வந்து இந்த டாக்குமெண்ட்ரியோட ஒரு ஹைலைட். அதாவது ஒரு செகண்ட் கூட நம்ம வந்து ஸ்க்ரீன்லேருந்து கண்ணை எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஒரு இந்த மாடர்ன் வார்ஃபேர் எந்த அளவுக்கு ப்ரூட்டல், எந்த அளவுக்கு வந்து பேப்பரில் பார்க்கறது நியூஸில் கேட்கறது வந்து ஒன்றுமே கிடையாது. அதாவது நம்ம நம்பர்ஸ் வந்து கேட்குறோம். இட் வாஸ் வெரி வெரி மூவிங் அண்ட் ஸ்கேரி அண்ட் at the same time very 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 haunting movie, sorry documentary. படத்தோட முடிவில் வந்து டைரக்டர் ஸ்லாஷ் ஜேர்னலிஸ்ட் who captured this whole movie யாரோ கேட்டாங்க, உங்களுக்கு என்ன யுக்ரைனில் வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சிம்பிளாக ஒரு சொன்ன பதில் என்னன்னா, எனக்கு ஒன்றுமே இல்லை, காலைல எழுந்துக்கணும், we want to wake up to an uneventful morning and all we want to do is just enjoy our coffee. இவ்வளோதான் எங்களுக்கு தேவை அப்படின்றாங்க. இட்ஸ் சேட் பட் தட்ஸ் த ஸ்டேட் ஆஃப் வேர் யுக்ரைன் இஸ் டுடே. நான் யுக்ரைன் கேரக்டர் ரஷ்யா கேரக்டர்லாம் போகல, பட் அந்த போரோட பாதிப்பு, அந்த போரோட கஷ்டம், அது வந்து அவங்க ஃப்ரண்ட் லைன்ல இருந்து சண்டை போடுறவங்களோட அந்த கஷ்டம் எப்படின்றது வந்து இன்ஃபேக்ட் everything is real. You actually see people falling to the ground. One of the best in my sense. And I was lucky to catch the documentary in San Francisco yesterday. யாரா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா டெஃபினட்டாக பார்க்கணும்னு சொல்லுவேன் நான். இந்த டைரக்டர் வந்து கடைசி Q&Aல வந்து சொன்ன ஒரு பதில் வந்து stood out very clearly for me. Modern warfare is won in media. I'm looking back at Sri Lanka, and I think one of the key missing things was there is no media present in Sri Lanka. And maybe if they were there, things could have been a little more different in எனக்கு தோணுச்சு.